ரீசெண்டா மூவி ட்ராக்கர்ஸ்ட் எடுத்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, கோட் படத்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏன் சார் செப்டம்பர் 5ஆம் தேதி தள்ளி போட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே துணிவு வஸ் வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிளாஸ் வந்துச்சு. அதிலேயே துணிவு தான் மிகப்பெரிய அளவுல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுச்சு. ரிவ்யூ வைஸாவும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்த ஒரு படமா இருந்துச்சு. இதனால தளபதி விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே துணிவு படத்துக்கு மோதியே ஒரு வழி ஆயிட்டோம். மறுபடியும் விடாமுயற்சி படத்தை கூட மோத வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. லாஸ்டா ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆன லியோ படமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாவே போல. அதனால இந்த படத்தை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சோலவா ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட ரிலீஸை பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன் மட்டும் இல்லாம நார்மல் ஆடியன்ஸ்லயும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் விஜய் படம் வந்து கூட கிளாஷ் ஆனா மிகப்பெரிய தோல்வியாகும் அப்படிதான் உண்மையான விஷயம். வெங்கட் பிரபு என்னதான் ஒரு மாசான ஆக்டரா இருந்தாலும் மங்காத்தா அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால இந்த படத்தை வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி சோலவா ரிலீஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்தோட பிசினஸ் அப்படின்றது இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்டா துணிவே பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஓவர்சீஸ்ல ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இருந்துச்சு. ஆனா விடாமுயற்சி படத்தோட பிசினஸ் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல இருக்குது. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட பிசினஸ் ரிப்போர்ட்டை என்னோட சேனல்ல நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்ப கிடைச்சிருக்க விடாமுயற்சி படத்தோட இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் நம்ம ஏகேவோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.